ஹாய், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சுவையான பொங்கல் செய்ய போகிறோங்க. சக்கரை பொங்கல் வித் கூழமிளக்கு. வாங்க சுவையான சக்கரை பொங்கலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே 2 கப்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சிறிதளவு உப்பு போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அதோடு நம்ம 1/2 கப் உடைந்த பாசிப்பயிறு அதையும் நல்லா கழுவி அரிசியோடு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த சக்கரை பொங்கலுக்கு நான் கல்கண்டும் கூழமிளகவும் யூஸ் பண்ண போகிறேங்க. முந்திரி பருப்பு, முந்திரி பழம், ஃப்ரெஷ் மில்க், தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். சிறிதளவு சுக்கு, எண்ணெய், ஏலக்காய். ஓகே, நம்ம அரிசியில் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் 2 கப்ஸ் பால் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம அரிசியில் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம கல்கண்டு அண்ட் தென் கூழமிளக்கும் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் கூழமிளக்கு சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா கிண்டி எடுத்துக்குவோம். நம்ம பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளோட பொங்கல் நல்லா கூழமிளக்கோடு சேர்ந்து அழகாக வந்திருக்கு. இப்போ நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாகவும் சுவையாகவும் இருக்குங்க. நல்லா பொங்கலோடு சேர்த்து கிண்டி எடுத்துக்கிங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு, முந்திரி பழம்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். சக்கரை பொங்கல் நம்ம கூழமிளக்கு சேர்த்து செய்யும் போது அதோட ருசி தனியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நல்லா வந்துருச்சு. நம்ம முந்திரி பருப்பு, முந்திரி பழம்லாம் நம்மளோட பொங்கலோடு சேர்த்து எடுத்துக்குவோம். பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளோட பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ சுவையாக இருக்கும்னு. இறுதியாக நம்ம சுக்கு, ஏலக்காயெல்லாம் சேர்த்து எடுத்துக்குவோம். நம்மளோட சூப்பரான சக்கரை பொங்கல் வித் கூழமிளக்கு. கூழமிளக்கு போடுறதுனால இந்த பொங்கல் இந்த மாதிரி கலரில் தாங்க இருக்கும். வாவ், பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளோட சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிருச்சு. அழகாக இந்த மாதிரி வாழை இலையில் போட்டுக்கலாம். என்னோட சேனலில் நிறைய ரெசிபி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்குறேன். பாய்.